நாங்க ஆட்சியில் இருப்பாட்டில்ல, இப்ப என் வீட்டுல அடப்பு இருக்கு வந்து எடுக்க சொல்லுவோம் சிஎம், நீ தானே சொன்ன. ஒரு டீசெண்டா வந்து அவருக்கே உரிய பாணியில வந்து அடுக்குமொழியில பேசி புகழ்ந்து பேசிதான் அந்த அம்மையாரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அந்த மாதிரி சிரிச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்குது. அது என்ன ஒரு ஆணவ போக்கு. அவர்களோட தோல்வி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது. அது எந்த வடிவத்திலும் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? தோல்வி நிச்சயமா அவர்களுக்கே தெரிந்து விட்டது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. CNN நியூஸ் 18 எடுத்ததை விட இப்போ ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய லெவல் வந்து கருத்து கணிப்பு. மெட்டீரியல் வந்து ஜாஸ்தி, 30,000 பேருக்கு பெரிய கலாய்வு பண்ணியிருக்காரு. ஏதோ தேடினாரு, எவ்வளவு கொச்சையாக வன்மமாக. ஏன்னா இது திமுகவோட அந்த ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு பழக்கம். ஏன்னா இவங்க தாத்தாவும் அதேதான். நீ 2 மணிக்கு நீ லைக் கொடுக்குற, புரியுங்களா? அப்ப நீ என்ன மயக்கத்துல இருந்த? காலில் விழுகிறது வந்து கலாச்சார சீரியலிவா? நீ இந்த மாதிரி காலுக்கு வந்து லைக் கொடுக்குறது கலாச்சார சீரியலிவா? கேட்போம்ல நாங்க. அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. கார் பந்தயம் எதுக்கு நடத்தினான்னு கேட்கிறோம்ல, பதில் சொல்லு. கொரோனா வந்து வீரியமாக இருக்கிறப்ப, உலகமே வந்து அந்த இதை பயந்துகிட்டு இருக்கிறப்ப, அப்போ தமிழகம் முழுவதும் சுற்றி அந்த எடப்பாடியார் இவர் அப்படியே எல்லாம் விண்வெளிக்கு போற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு, நாங்க உண்மைக்கு புறமா எதுவும் பேசலையே. நீ லைக் போட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற, அதுக்கப்புறம் நீ டெலிட் பண்ணலாம் எங்ககிட்ட இல்லாம இருக்குமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? இந்த மாதிரி எண்ணற்ற கூத்தெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு தெரியும். பிடிஆர் சொன்னார்ல 30,000 கோடி 2 பேரும் மாமனு மச்சானு ஆளுக்கு 30 கேஸ் போட முடிஞ்சதா? இப்போ ஒரு ஆடியோ லீக் வந்திருக்குல்ல, நோட்டீஸ். துணை முதல்வர் தானே நீ, மதுரை பக்கம் எல்லாம் போனல. எய்ம்ஸோட அந்த கட்டிடத்தின் இன்றைக்கு எந்த லெவல்ல அது வந்திருக்கு நீ பாத்தியா பாக்கலையா? மறுபடியும் செங்கலை தூக்கிட்டு போற. ஏன்னா உங்களுக்கு வேற விஷயம் இல்ல. காமெடி ஒண்ணு பார்த்தா சார், கிட்னி எடுத்துறாங்க, அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, என்னடா கிட்னி எடுத்துட்டு என்னடா சொன்னாங்க? இது திமுக எம்எல்ஏ ஆபீஸ் எங்க ஹாஸ்பிட்டல்லையா? என்ன சொன்னது ஒரு காமெடி. உங்க அப்பா நீ வந்து ஹவுஸ் ஹவுஸ்ல வச்சிருக்கிற, உங்க கஸ்டடியில வச்சிருக்க, உங்க கட்சி நிர்வாகி சொல்லி இருக்கிறாரு. அதுதானே அவர் சொன்னாரு. ஏமாலாம் ஏப்பா கோவப்படுறேன்? அங்க போய் ஆள் மேல. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் வைகை ஆனந்த் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களை திமுகவின் சார்பாக இருக்கின்ற குற்றச்சாட்டு பொதுவாக அரசியல் விமர்சகர்களால் வைக்கப்படுது. ஆனா ஜேவிசி ஸ்ரீராம் என்ற நபர் தனிப்பட்ட முறையில அவர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளிப்படையா என்ன வந்ததோ அதை சொல்றார். தமிழகம் மட்டுமல்லாது வேற மாநிலங்களையும், மேற்கு வங்கத்திலையும், பீகார்லையும், பாண்டிச்சேரியிலையும், இந்தியா முழுவதும் எடுத்துக்கலாம், எடுத்தக்கூடிய கருத்து கணிப்புல வெளியிடுதா. அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை இல்ல நீங்க மாத்தணும்னு சொல்லி ஒரு பிரபலமான ஊடகம் சொன்னதாகவும், அதற்கு அவர் மறுத்து எக்ஸ் வலைதளத்துல தன்னுடைய முடிவை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே பல முடிவுகளை வெளியிட்டிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டுல திமுகவினுடைய ஊடகத்தினுடைய ஆக்டோபஸ் கரங்கள் அப்படிங்கிறது இப்ப தேசிய அளவிலும் போயிடுச்சா அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே ஏற்கனவே இவங்களோட தொங்கு சதைகளாகத்தான் இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவலங்களை பற்றி எதுவுமே பேசல. எப்ப பார்த்தாலும் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி திரு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வந்து ஒரு மாதிரி பேசுறதும், அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார், அந்த கட்சிக்கு சேர்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற விஷயங்கள் வந்து தமிழகத்துல வந்து மக்கள் விரோத நிகழ்வுகள் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப அதையெல்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்ப அதிமுக வலுவிழந்து விட்டது, அதிமுக யாருமே இல்லை, அதிமுக கூட்டணி யாருமே வரல, பிரிந்து கிடக்கிறது, இதையே தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. மக்கள் பிரச்சனைகளை வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து பேசவே இல்லை அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசல, இந்த செகண்ட் வரைக்கும் பேசலைங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? இந்த மாதிரிதான் வந்து அவங்க வச்சிருந்தாங்க. இப்ப தோல்வி பயத்தின் காரணமாக ஆங்கில ஊடகங்களையும் வந்து இவர்கள் வந்து வளைத்து போட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறதா உண்மை. ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் சொல்றது, தமிழ்நாட்டுல இவங்களுடைய கரங்கள் இருக்கு அப்படின்னா அதிகாரம் இருக்கு, அதனால அவங்க பண்றாங்க. இல்ல வேற மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம், அது ஒரு காரணமா எடுத்துக்கலாம். தேசிய ஊடகம், வேற்று மொழியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இயங்கக்கூடிய ஊடகம் எப்படி தமிழ்நாட்டினுடைய 2 காசு கொடுத்தாங்க 5 காசு கொடுத்தீங்கன்னா இதுதான் காரணமா இருக்கு. அதனால அதாவது இவர்கள் வந்து இவர்களோட தோல்வி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது. அது எந்த வடிவத்திலும் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? தோல்வி நிச்சயமா அவர்களுக்கே தெரிந்து விட்டது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. இதை வந்து இப்ப ஆங்கில ஊடகங்கள் மூலியமா வந்துச்சுன்னா, ஏற்கனவே வந்து CNN நியூஸ் 18 வந்துருச்சு. புரியுதுங்களா?
இப்ப இன்னும் ஒரு பெரிய நிறுவனம் வந்து ஆங்கில செய்தி ஊடகம் வந்து வெளியே வந்ததுன்னா இன்னொரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் அவங்க பயப்படுறாங்க. CNN News 18 வந்து தேசியத்துல இருக்கக்கூடிய தலைமை வேறு, பட் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைமை திமுகவுக்கு ஆதரவா செயல்படுதுன்ற குற்றச்சாட்டு இருந்தது. உண்மை அதுதான். ஆனா பாருங்க, அவனால தடுக்க முடியல. ஏன்னா இப்ப அதுதான் நான் சொல்ல வரேன். CNN News 18 வந்துருச்சு. அதுலயே வந்து கருத்து கணிப்பு பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி வந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. இப்ப அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு ஆங்கில ஊடகத்துல வந்து அதை சார்ந்த, ஏன்னா இப்ப நமக்கு வந்து தரவு என்னன்னா CNN News 18 எடுத்ததை விட இப்ப ஜெயவிசி ஸ்ரீராம் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய லெவல்ல வந்து கருத்து கணிப்பு மெட்டீரியல் வந்து ஜாஸ்தி, 30,000 பேருக்கு பெரிய கலாய்வு பண்ணிருக்காரு. அவர் வந்து பெரிய கலாய்வு பண்ணி அவர் வந்து எடுத்திருக்காரு. இதுல எக்ஸ்பர்ட் சார், அதுல எக்ஸ்பர்ட், அதுதான் சொல்ல வரேன். அவரோட கலாய்வு வித்தியாசமா இருக்கு, ரொம்ப டீப்பா போய் எடுத்திருக்கிறாரு. இன்னொன்னு, அவர் இதற்கு முந்தைய தேர்தல் எல்லாமே அவர் சொன்னது எல்லாமே அப்படியே நடந்திருக்கிறது. அது ஒரு நோட்டம். அந்த கருத்து கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்ன எல்லா தேர்தலிலுமே எல்லா மாநிலங்களுமே அவர் சொன்ன கருத்து கணிப்பு அப்படியே வந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சோ அவர் கொடுக்கிற கருத்து கணிப்பு வந்து மறுபடியும் ஒரு ஆங்கில ஊடகத்தின் மூலியமாக வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கள் இந்த உருட்டு மாநில ஆட்சி வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் பாக்குறேன். புரியுதுங்களா? அதுல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து CNN News 18 விட அவர் எடுத்த கருத்து கணிப்புகளை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த கூட்டணி வந்து தலைமையிலான கூட்டணி வந்து மாபெரும் வெற்றியை பெறும், அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் தனித்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்து நாங்க வந்து சீட்டை பெறுவோம் அப்படிங்கிறது தான் வந்து அவரோட கருத்து கணிப்புல இருக்கு. அதை மறைப்பதற்கு ஏதோ ஒரு வேலையை செய்து இவர்கள் வந்து ஆங்கில ஊடகத்தையும் வளைத்து போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கடைசியா ஒரு எக்ஸ் வலைதளத்துலதான் அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்காரு. ஒரு செஃபாலஜிஸ்ட் தன்னுடைய கருத்தை சொல்றதுக்கு, உண்மையான கருத்து தனக்கான விஷயம் என்னவோ அது தனக்கு எதிராக இருக்குன்றத வந்து முடக்கிறது ஒடுக்குறது அப்படின்றவங்க இவங்க எந்த எல்லைக்கும் போகல. வரக்கூடிய தரவுகளும் வரக்கூடிய தகவல்களும் ஒரு விஷயத்தை பத்தின செய்திகளும் உண்மையா அப்படியே வருதுன்றது எப்படி சார் நம்ப முடியும்? அதுதான் பாத்தீங்களா, அதுதான் இப்படிதான் அவங்க கட்டமைக்கிறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒரு சில அச்சு ஊடகங்களை விலைக்கு வாங்கிட்டா மக்களுக்கு எதுவுமே தெரியாமலாம் ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல கிராமந்தோறும் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க செய்திகளை. சோ சீப்பை ஒளிய வச்சிட்டோம்னா கல்யாணம் நின்று போயிருங்கிற அந்த பழமை இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்களே தவிர இன்றைக்கு கிராமப்புறம் வரைக்குமே வந்து, ஏன்னா நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் தேர்தல் பரப்புரை ஒரு சில ஏரியாக்கெல்லாம் தென் மாவட்டங்கள்லாம் போயிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். அங்க பாக்குறப்ப கண்கூட தெரியுதுங்க. சோ இவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்லலைன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க எந்த இதுவும் கொடுக்கலன்னா, அதனால மக்கள் இங்க பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். உங்களை மாதிரி சமூக ஊடகங்கள் நடத்துறவங்க வந்து மிக சரியாக மக்களிடம் வந்து இந்த அரசின் அவலங்களை எடுத்து சென்றிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப கூட பாக்குறோம், 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு திமுக எம்எல்ஏ நிறைய இடத்துல வருது, ஒரு ஊருக்குள்ளேயே விடல. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையுமே வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்களையும் சட்டமன்ற அமைச்சர்களையே உள்ள விடாத நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? அதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால இவங்க தோல்வி வந்து உறுதி. அந்த பயத்துல அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து வந்து தனி மனித தாக்கல் நடத்தினாங்கல்ல. இப்ப இல்ல, இந்த தேர்தல் இல்லை, கடந்த காலங்கள்ல இருந்தே எப்பொழுது அண்ணன் எடப்பாடியார் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்றிலிருந்து, ஏன்னா அவர் வந்து இந்த கட்சி அதோட போயிடும், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு அப்புறம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும் அப்படிங்கிறது தான் இவங்க கனவா இருந்தது. அதனாலதான் ஒரு சில நபர்களை வந்து துரோகிகளை வந்து இவங்க பி டீமா அங்க வச்சு செயல்படுத்தினாங்க. பட் அவர்களோட திட்டங்கள் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணன் எடப்பாடியார் மிக வலுவாக உள்ளது. தேர்தல் வந்து நிச்சயம் வெற்றியை நோக்கி போய்க்கணும், வெற்றி பெற்று விட்டோம் தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறப்ப தொடர்ந்து தனி மனித தாக்கல் நடத்துறப்ப அப்பா மகன் 2 பேர் சேர்ந்து நீங்க நடத்துறீங்களே, இது வரைக்கும் பதில் கொடுத்தாரா? இப்ப பதில் கொடுக்க அவர்கள் மொழியிலேயே பதில் கொடுக்க ஆரம்பிச்சு ஏன் கதறீங்க? நீங்க பேசலாம், எது வேணுமாவும் பேசலாம். அவர் இத்தனைக்கும் சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியார் வந்து தம்பி உதயநிதி என் அரசியல் அனுபவம் கூட வயசு கிடையாதுங்கிறப்ப ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியோட மாபெரும் இயக்கத்தோட பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு, அவரை வந்து நீ சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா அதனாலதான் திருப்பி அடிக்கிறோம். திட்டங்களை பத்தி பேசுங்க, பெருமைகளை பத்தி பேசுங்க. ஆனா 5 வருஷம் இருந்தீங்கல்ல, 21ல இருந்து 26 வரைக்கும் நீங்க செய்த வரலாற்று சொல்லுங்க, நீங்க செய்த சாதனைகளை சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கும் தமிழகத்துக்குங்கிறது அது எடுபடாம போச்சு பாத்தீங்களா? இப்ப என்ன, இவங்க தேர்தல் தொடங்கின உடனேயே
முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தல் அது மக்கள் ஒரே வார்த்தை சொன்னோம். இது தெளிவா வந்து மக்களுக்கு தெரியும். பாராளுமன்ற தேர்தல்லாம் என்னன்னு தெரியும், சட்டமன்ற தேர்தல் என்னன்னு சொன்னா அந்த டெல்லி தமிழகம்ங்கிற அந்த பரப்புரையில அவர் சொன்னது வந்து எடுபடலைங்க வந்து உடனே தனி மனித தாக்குதல் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தாங்க, மறுபடியும் தனி மனித தாக்கல். ஏங்க ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்து காலில் விழுகிறது தமிழ் கலாச்சாரத்துல வந்து ஊறி போன ஒன்று. ஒருத்தர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறோம்னா அது தமிழ் கலாச்சாரம், நம்ம பண்பாடு. ரெண்டாவது சார் அதுக்கு பதில் சொன்ன விதத்தை நான் உண்மையிலேயே மெச்சரா சார். என்னன்னா அவர் மறுக்கவே இல்லை. ஆமா நான் காலில் விழுந்தேன், எந்த சூழ்நிலைய காலில் விழுந்தேன், யார் கால், என்னை விட வயதுல மூத்தவங்க காலில், என்னை விட பொறுப்புல மேல இருக்கிறவங்க காலில் நான் விழுந்தேன், ஆமா விழுந்தேன்னு ஒத்துக்கிறாரு அவரு. மறுபடியும் அதையே கால்களில் ஏதோ தேடினாரு. எவ்வளவு கொச்சையாக வன்மமாக. ஏன்னா இது திமுகவோட அந்த ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு பழக்கம். ஏன்னா இவங்க தாத்தாவும் அதேதான். திராவிடம் என்பதற்கு ஒரு கொச்சையான ஒரு இது நம்ம சொல்றது கூட நம்ம வந்து காட்டுறாரு. சட்டமன்றத்திலேயே எவ்வளவு ஆபாசமெல்லாம் அவங்க பேசி இருக்கிறாங்க, இரட்டை அர்த்தத்துல பேசி இருக்கிறாங்க. அதே அந்த புத்தி தானே இவருக்கு வரும். இந்திரா காந்தியை பத்தி பேசுனது இவங்களுக்கு காங்கிரஸ் சுடு சொன்ன இருக்காது, அதை விட்டுருவோம். புரியுதுங்களா? அதே மாதிரி சட்டமன்றத்திலேயே பெண் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசுனது, இந்த மாதிரி எவ்வளவு எண்ணற்ற அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் இவ்வளவு விளக்கம் அண்ணன் எடப்பாடியார் கொடுத்ததுக்கு பின்பு வந்து இவர் வந்து அதே மாதிரி பேசுதாங்கன்னா, நாங்க காலில் தான்ப்பா விழுந்தோம் தம்பி உதயநிதி, நாங்க காலில் தான் விழுந்தோம். எங்க அண்ணன் எடப்பாடியார் பேர் சொல்லு. நான் சொல்றேன், நைட்டு 2 மணிக்கு எந்த மயக்கத்துல ஒரு நடிகைக்கு, அந்த அம்மா நடிகைக்கு காலை நீ லைக் பண்ணி போஸ்ட் போட்ட, நைட் 2 மணிக்கு எந்த மயக்கத்துல போட்ட? நாங்க கேட்போம்ல, இரவு 2 மணிக்கு என்னங்க வேலை ஒரு துணை முதல்வருக்கு? துணை முதல்வர் நீ தனிப்பட்ட நபரா இருந்துட்டு ஸ்டாலினோட மகனா இருந்து நான் கேள்வி கேட்க போறது கிடையாது. சேப்பாக்கம் ட்ரிபிள் சட்டமன்ற உறுப்பினரே, தமிழக இது வந்து நீ வந்து அமைச்சரா இருக்க, துணை முதல்வரா இருக்க, நைட் 2 மணிக்கு வந்து ஒரு நடிகைக்கு வந்து ஒரு ஆபாசமா ஒரு படம் போட்டிருக்காங்க, அதுக்கு நீ லைக் கொடுக்குற 2 மணிக்கு. அப்ப நீ என்ன மயக்கத்துல இருந்த? கேட்போம்ல. காலில் விழுந்தத இவ்வளவு காலில் விழுவது தமிழரின் கலாச்சாரம். அது நீ கிண்டல் பண்ற. நீ நைட் 2 மணிக்கு ஏதோ ஒரு மயக்கத்துல, யாரோட பண்பு இது? யாரோட பண்பு? நீ 2 மணிக்கு நீ லைக் கொடுக்குற, புரியுங்களா? அப்ப நீ என்ன மயக்கத்துல இருந்த? காலில் விழுகிறது வந்து கலாச்சார சீரழிவா? நீ இந்த மாதிரி காலுக்கு வந்து லைக் கொடுக்கறது கலாச்சார சீரழிவா? கேட்போம்ல நாங்க. அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல. கார் பந்தயம் எதுக்கு நடத்தினான்னு கேட்கிறோம்ல, பதில் சொல்லு. நீ என்னன்றது பேசுவோம் நாங்க. நீ பேச ஆரம்பிச்சா நாங்க பேசுவோம். அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் பேசுவோம். பால்டாயில் வாயில் பேசுவோம். எது வேணாலும் பேசுவோம். நாங்க பேசக்கூடாது, நாகரிகமான அரசியலை செய்ய வேணுமா? நீங்க வந்து உங்க பாஷையிலேயே பதில் கேட்டீங்கன்னா நாங்க கொடுக்குறது தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது தான் நாங்க இப்போ சொல்றோம். புரியுங்களா? அதனால நாகரிகமான பிரச்சாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். அவங்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, முதல்ல டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னாங்க, அது எடுபடலை. இவங்க 5 ஆண்டுகள்ல சொல்லிக்கிற மாதிரி எந்த திட்டங்களும் செயல்படுத்தல. அதனால மக்கள் மத்தியில வந்து நாங்க ஆட்சியில இதை பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் சொல்லவே இல்லை. ஆனா இதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, அண்ணன் எடப்பாடியார் வந்து தேர்தல் பரப்புரையை தொடங்கியதுல இருந்தே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற அந்த இதை வந்து இது பண்ணிட்டு நம்ம தொடங்கின உடனேயே ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பரப்புரையிலையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னது என்னன்னா, நாங்க 5 வருஷத்துல நான் முதல்வராக இவ்வளவு பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி அம்மா இருக்கிறப்ப 2011 இருந்து 2021 வரைக்கும் நாங்கள் இந்தந்த சாதனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கு செய்தி இருக்கிறது. அதை தாண்டி ஏதாவது பேசினாரா? பேசல. எவ்வளவு சொன்னோம்? ஒரே ஆண்டுல 11 மருத்துவக் கல்லூரி. அம்மா அவர்கள் இருக்கிறப்ப 6 மருத்துவ, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து அதிமுக ஆட்சியில மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 10 ஆண்டு காலத்துல அம்மா இருக்கிறப்ப 6, 11, மொத்தம் 17 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தோம். இது சாதனை. இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்களா? சொல்லல. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் நீட்டை வந்து ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் சிந்திக்காத ஒரு அரிய திட்டத்தை சிந்தித்து செயல்படுத்தியவர் அண்ணன் எடப்பாடியார். அதை சொல்றாரு. அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு மருத்துவ மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி நீ என்ன பண்ணியா? வாக்குறுதி கொடுத்தியா? நீதான் இப்ப 10 பண்ணுன்னு கேட்டப்ப பண்ணிருக்கலாம்ல. இந்த 5 ஆண்டுகள் அதுவும் பண்ணல. புரியுங்களா? அது மட்டும் இல்லாம உள்ஒதுக்கீடுல சீட்டு மட்டும் இல்லாம அவங்க படித்து மருத்துவராக வெளியே வருவதும் கல்வி கட்டணம் அனைத்துமே அரசு ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணிருப்பீங்களா? நாங்க அதை தானே கேட்கிறோம். அதைத்தானே எங்க பரப்புரையில் நாங்க பண்ணோம். அண்ணன் எடப்பாடியார் வந்து பரப்புரை துவங்கியிலிருந்து அவர் சொன்னது என்னது? 5 ஆண்டு காலம், அதாவது மொத்தம் 11 இருந்து 21 10 ஆண்டு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை நாங்க சொல்லி ஓட்டு கேட்டோம். இதே மாதிரி நீ ஒண்ணு சொல்லி ஓட்டு கேட்பான்னு தான் நாங்க கேட்டோம். அப்ப நீங்க தானே தனி மனித தாக்குதல் தொடங்கியது. நீங்கள் இப்ப அனுபவிங்க. புரியுதுங்களா?
நாங்க உண்மைக்கு புறமா எதுவும் பேசலையே. நீ லைக் போட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற, அதுக்கப்புறம் நீ டெலீட் பண்ணலாம் எங்ககிட்ட இல்லாம இருக்குமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியுமா? இந்த மாதிரி எண்ணற்ற கூத்தெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நீ தனி மனிதனாக இருந்த, மக்கள் பிரதிநிதியா வரல. நீ டீனரை சுத்தி எத்தனை பப்புக்கு வந்து நீ வந்துட்டு போனாங்கிற கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதை நாங்க தாக்க மாட்டோம். ஏன்னா அப்ப நீ மக்கள் பிரதிநிதி கிடையாது. நீ எப்படி வேணும் இருந்துட்டு போ. ஒரு மக்கள் பிரதிநிதியா வந்துட்டு ஒரு துணை முதல்வராக இருந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாம நாம் அடக்கணும். நீங்க எது வேணாலும் பேசுவீங்க, நாங்க பேசக்கூடாதா? பேசினால் திருப்பி அடிப்போம் அப்படிங்கறத உண்மை. உரைக்குதா சார் இப்போ அந்த மொழி? அதான் கதறாங்க, அப்பா அம்மாவும் கதறாங்க. அதனாலதானே கதறாங்க. இது சாம்பிள் சார், இது சாம்பிள். அவங்களுக்கு உண்மை சுடும், உண்மை சுடும். இப்ப அண்ணன் எடப்பாடியார் வந்து விளக்கம் அளித்து விட்டார். நான் எதற்காக காலையில் விழுந்தேன் அப்படிங்கறத கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நீங்க ஒத்துக்குவீங்களா? நீ லைக் கொடுத்தது இல்லைன்னு சொல்லுவியா? நைட் 2 மணிக்கு எதையாவது சொல்லு, இல்லைன்னா சொல்லு, இல்லைன்னு சொல்லு, நாங்க ப்ரூவ் பண்றோம். மத்ததுக்கெல்லாம் கேஸ் போறீங்க, அது கேஸ போடு சொல்றாங்க, மேல கேஸ போடு. இல்ல அது மாஃபிங்க, அது இது பண்ணிட்டாங்க, சொல்லு. தில் இருந்தா சொல்லு, ஏதாவது ஒரு கருத்து சொல்லு. பிடிஆர் சொன்னார்ல 30,000 கோடி 2 பேரும் மாமனு மச்சானு ஆளுக்கு 30 கேஸ் போட முடிஞ்சதா? இப்போ ஒரு ஆடியோ லீக் வந்திருக்குல்ல, நோட்டீஸ் தான் அனுப்பி இருக்கீங்க. கோர்ட்ல அது ப்ரூவ் பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து அது ஏஐ தொழில்நுட்பப்படுத்தாங்க, ப்ரூவ் பண்ண வந்துருச்சு, ரிப்போர்ட் வந்துருச்சு. எந்த இடத்துலயும் அதாவது வெட்டவில்லை, முழுமையான ஆடியோ தான் இதுன்ற மாதிரி அது ரிப்போர்ட் வந்ததாகவே தகவல் வந்திருக்கு. உண்மையா போய் அதையும் மறுக்கிறாங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு தம்பி உதயநிதி. இந்த மாதிரி வரும். அது உன்னை பத்தி உன் குடும்பத்துக்கு உங்க அப்பா வண்டியா எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு வந்து ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நேற்று முந்தான பரப்புரையில வந்து எய்ம்ஸ் செங்கலத்துக்கு போய் நிக்கிறாங்க மறுபடியும் இந்த ஆள் உதயநிதி. மதுரை பக்கம்லாம் போனல, துணை முதல்வர் தானே நீ, மதுரை பக்கம்லாம் போனல. எய்ம்ஸோட அந்த கட்டிடத்தின் இன்றைக்கு எந்த லெவல்ல அது வந்திருக்கு நீ பாத்தியா பாக்கலையா? மறுபடியும் செங்கலத்துக்கிட்டு போற. ஏன்னா உங்களுக்கு வேற விஷயம் இல்ல. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இதே வேலையை புரியுதுங்களா? இப்ப நீட் ரகசியத்தை பத்தி பேச வேண்டியதானே? போன தடவை போனல, இப்ப நீட் ரகசியத்தை பத்தி பேசுனியா? அவங்க அத்த கனிமொழி விஷயம் இளம் விதவை பேச நீ பேச, நீயே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா 5 ஆண்டுகள்ல அவங்க எதுவுமே செய்யலை. மக்கள் விரோத ஆட்சி தான் நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதனாலதான் டெல்லி இருந்தாங்க, எடுபடல. உடனே தனி மனித தாக்குதல். இப்ப நாங்க ஒரே ஒரு தடவை பேசிட்டான்னு சொல்லி என்ன கதறீங்க? தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியார் பொதுச் செயலாளரான 3 தேர்தலாக ஒரு தனி மனிதரை, ஒரு முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து கீழ்த்தரமா பேசுனீங்க? பொறுத்துக்கிட்டு தானே போனோம். இப்ப இது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதான் சார், இது அப்படியே நம்ம அவங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை பார்ப்போம் சார். இப்ப எதிர்க்கட்சி தலைவருடையும் முன்னாள் முதலமைச்சரை பத்தி பேசும்போது இதை கேட்கக்கூடிய அவருடைய மகன், மகள், மனைவி, உங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க சார்? இப்ப உங்களை பத்தி விமர்சிக்கிறதையும் உங்க அம்மாவும் உங்க மனைவியும் பாப்பாங்கல்ல, என்ன இப்படி விமர்சிக்கிறாருன்னு சொல்லி கோவம் வரும் இல்லையா? இப்படி விசாரிக்கலாமான்ற ஒரு கேள்வி வரும் இல்ல? இதே போல அவருடைய குடும்பத்திலயும் மற்றவர்களும் யோசிப்பாங்கல்ல. அதை ஏன் நீங்க? அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இவங்க இயக்கத்துல இருக்கிறவங்க பேசாத பேச்சாங்க நாங்க பேசிட்டோம். இல்ல முதல்வரோட அப்பா முன்னாள் கருணாநிதியும் இப்ப பிள்ளையும் பேசாத பேச்சா நாங்க பேசிட்டோம். சார் சமீபத்துல எனக்கு இப்போ ஞாபகம் என்னன்னா, ஆர் ராசா அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிறப்பை பத்தி ஒரு வீடியோ, அது போன எலெக்ஷன்ல எந்த பிறப்பு, யாருக்கு யாரால் பிறக்கப்பட்ட அந்த குறைப்பிரசவம் அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சாங்களா சார்? கண்டிக்கலையே. புரியுதுங்களா? அதாவது இவங்க எது பேசினாலும் வந்து தவறு கிடையாது. மற்றவங்க ஏதாவது பேசினா ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டோம்? உண்மைதானே சொன்னோம். இப்ப என்ன சொல்லிட்டாரு அண்ணன் எடப்பாடியார்? என்ன சொல்லிட்டாரு? உண்மை சொல்லலையே, அந்த ஆடியோ வச்சு சொல்லலையே. அப்ப உன் கட்சி நிர்வாகி சொன்னதை நான் சொன்னேன். உங்க அப்பாவை நீ வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிற, உன் கஸ்டடியில வச்சிருக்கிற, உன் கட்சி நிர்வாகி சொல்லியிருக்கிறாரு. அதுதானே அவர் சொன்னாரு. அங்க போய் கோவப்படு, இதுதானே சொன்னாரு. புரியுதுங்களா? கொரோனா காலத்துல உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டாராம். கொரோனா வந்து வீரியமாக இருக்கிறப்ப, உலகமே வந்து அந்த இதை பயந்துகிட்டு இருக்கிறப்ப, அப்ப தமிழகம் முழுவதும் எடப்பாடியார் இவர் அப்படியே எல்லாம் விண்வெளிக்கு போற மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டு நானும் போனேன். ஒரே ஒரு நாள் போய் போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்தவர் தான் இன்றைய முதல்வர். புரியுதுங்களா? அதனால நீங்க வந்து இது பண்ணாலும் வந்து மற்றவங்க பண்ணா வந்து குற்றம் சொல்றது உங்களுக்கு ஒரு பழக்கம். இது வந்து திமுகவோட ஜீன்ல இருக்கிற ஒரு விஷயம். முதலமைச்சர்னா யாரு? என் வீட்டு கக்கூஸ் அடைச்சுக்கிட்டா நான் யாரை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் சார். அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கான உதயசூரியன் சின்னத்துல போயிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கு சார். இதுதான் தகுதியா, இதுதான் தராதரமான்ற கேள்வி ஏன் வராது பொது வெளியில?
அதேதான் திருப்பி நாங்க கேட்டோம். ஒரு விவாதத்துல கூட அந்த நபர் வந்து இன்னைக்கு வேட்பாளருக்கு நபர் இருக்கிறப்ப அனைத்து அண்ணா திராவிட விவாதத்துல கேட்டோம். இப்ப நம்ம நண்பர் பாபு முருகன் தான் கேட்டாரு, அதே திருப்பி அடிச்சாரு. நாங்க ஆட்சியில் இருப்பட்டில்ல, இப்ப என் வீட்டுல அடப்பு இருக்கு, வந்து எடுக்க சொல்லுவோம் சிஎம், நீ தானே சொன்ன, அதான் நான் சொல்றேன், நீ எது நீ வந்து கொடுக்குறியோ அதுதான் உனக்கு திருப்பி சொல்லும் சொல்லி புரியுங்களா, சொல்லும் புரியுங்களா. அதுதான் எல்லா இடத்துலயும் நடக்க போகுது. புரட்சத்திலே அம்மா அவர்கள் எவ்வளவு கொச்சையா பேசுனாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு பெண்மணி அப்படிங்கறத கூட பார்க்காம எவ்வளவு கொச்சையா அவங்க பேசுனாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது ஆபாச வார்த்தைகளும் வக்கர புத்தியும் திமுகவோட ஜீன்ல இருக்கு அப்படிங்கறதான் உண்மை. புரியுங்களா. நம்மளும் எவ்வளவுதான் அங்க பொறுத்துவோம். அவரு சொல்றாரு, ஆனா எடப்பாடி ஒவ்வொரு பேரும் தம்பி நாங்க பேச ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நீங்க தாங்க மாட்டோம், அதாவது எடுத்து கொடுக்குறாரு. பல பரப்புல பல மீட்டிங்ல வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. அப்படியே எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு போட்டோவை காமிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு, இப்ப நாங்க போட்டோ காமிக்கட்டுமா? அந்த போட்டோவை நீ ரீபோஸ்ட் போட்ட போட்டோ காமிச்சா கேவலமா இருக்கும். இந்த நான் காமிக்கட்டுமா? இப்ப எங்க கிட்ட கூட தான் இருக்கு நீ ரீபோஸ்ட் போட்டது, புரியுதா? அதனால நீ என்ன பண்ணிருக்க, உன் முதுகுல என்ன அழுக்குன்னு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு பேசு அப்படிங்கிறத நான் சொல்றேன். பேச்சுக்கள் அதை தாண்டி நடவடிக்கைகள் நடத்தைகள் அப்படின்றது. கடலூர் விழா வேட்பாளர் அறிமுக விழா நடக்குது. முதலமைச்சரும் கலந்துக்கிறாரு, கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்துக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிறாரு, பேசுறாரு. அவர் ஒரு வேட்பாளராக சொல்லும் போது அமைச்சரே எந்திரிச்சு நின்று வணக்கம் செலுத்துறாரு. ஆனா பாருங்க, தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எழுந்திருக்கல. இப்போ இது வந்து இவருக்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை அப்படிங்கிறத தாண்டி திமுக இந்த இடத்துல அவருக்கு என்ன ஏதாவது பின்புலமா இருந்திருக்கா, இல்ல இந்த நிகழ்வுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்களா? ஏன்னா நிகழ்வு முடிந்த பிறகு வணக்கம் வைக்கிறாங்க. அப்பவே வந்து அவரு நீங்க புது வெளியில இந்த மாதிரியான மனக்கசப்புகள் எல்லாம் காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னதாக பத்திரிகை செய்தி வருது. இது சப்பக்கட்டு கட்டுற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், சப்பக்கட்டு கட்டுறது அப்படிங்கிறது ரெண்டாவது. நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே போகல. இப்ப நீங்க குறிப்பிட்டது போல தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தன் கூட்டணி கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவராக எழுந்து நின்று மக்களை பார்த்து வணக்கம் வைக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்டது போல மந்திரியே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே எழுந்து வந்து மக்களை பார்த்து வணக்கம் வைக்கிறாரு. சார் வேட்பாளர் யாருன்னு தெரியணும், அதுதான் மரியாதை. அப்ப அதே மாதிரிதான் இந்த திருமதி பிரேமலதா அவர்கள் பேரை குறிப்பிட்டு இத்தனைக்கு ரொம்ப ஒரு டீசெண்டா வந்து அவருக்கே உரிய பாணியில வந்து அடுக்குமொழியில புகழ்ந்து பேசிதான் அந்த அம்மையாரை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அந்த மாதிரி சிரிச்சுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்குது. அது என்ன ஒரு ஆணவ போக்கு. சரி, நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, கீழே வந்ததுக்கப்புறம் முதல்வர் இந்த மாதிரி சொன்னாருன்னு சொல்லிட்டு, அந்த மேடையில முதல்வர் பக்கத்துல யாரா வந்திருந்தா? இதே அம்மையார் தானே உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப இவர் சொல்லிருக்கலாம்ல, உன் பேரை சொல்றாருமா கொஞ்சம் எந்திரிமான்னு சொல்லிருக்கலாம்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. முதல்வர் அருகில தான் வந்து இந்த அம்மையார் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப தொல் திருமாவளவன் இது பண்றப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு சிந்தனையில கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லலாம், நான் சொல்லல. புரியுதுங்களா? அப்ப செய்தி வந்திருக்கு சார். அப்ப முடிந்து முதல்வர் வந்து சொல்லலாமா இல்லையா? எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, உன் பேரை சொல்றாருமா கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுமாங்களாம்ல. இது நம்ம சேனல்லே நிறைய பேசியிருக்கோங்க. தேமுதிக என்று இந்த கூட்டணி நுழைந்ததோ அப்பயே இந்த கூட்டணி கட்சியில எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கேப் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுலயும் வந்து தேமுதிக 10 சீட்டு கொடுக்குறப்பயே நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம பேசிருக்கோம், நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். இப்ப தேமுதிக நிற்கின்ற 10 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் இதற்கு மேலும் தொண்டர்கள் வேலை செய்வார்களா? எப்படி மனசொப்போ புரியுங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்பாடியில பாத்தீங்கன்னா துரைமுருகன் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாவட்ட செயலர் வந்து வேன்ல இருந்து இறக்குறாருங்க, பிரச்சார வாகனத்துல இருந்து இறக்குறாங்க. அந்த வீடியோ வேற வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உண்மை இது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே வந்து ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி இருந்தா, மாபெரும் கட்சின்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகள். நான் வந்து அதுல வந்து குறைத்து மதிப்பிடவே இல்லை. அந்த கட்சி தொண்டர்கள் நல்லா ஃபீல்டு ஒர்க் ஃபீல்டு ஒர்க் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் வந்து நல்லா செய்வாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து நீங்க அவமரியாதை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அதாவது தேமுதிக 10 சீட்டு கொடுத்து நீங்க 8 சீட்டு கொடுத்ததுலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரிதான் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும். இதுல நம்ம மதிமுக சேர்க்க வேணாம், அது ஒரு கட்சியா நான் பார்க்கல, அதனால அதை விட்டுருவோம். அதே மனக்கசப்பு தானே வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் பார்த்தோம். தமிழ் தலைவர்கள் வெளியே அழுது கொண்டே சிரிக்கிறோம் அப்படிங்கிற டயலாக்லாம் அங்கிருந்து தான் வருது. இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோட தேசிய தலைவரே வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி தேமுதிகவுக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு எங்கள் சீட்லாம் குறைச்சிட்டு எங்களை ஏமாத்திட்டாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஏமாற்றி விட்டது, உடன்பாடுல கையெழுத்து போட்டோம், ஒன்றும் பண்ண முடியல. அதாவது காலம் காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்து தோழமையாக இருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியோட தேசிய தலைவர் வந்து சொன்னாரா இல்லையா,
இப்ப அவங்க அதிர்ச்சியில அங்க வெளியே இந்த பக்கம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியில ஏதாவது ஒரு கருத்து ஏதாவது இருக்கா? கசப்பு இருக்கா? எதுவுமே கிடையாது. இதுதான் என்டிஏ வெற்றி பெற்றால் என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லவில்லையே, யாரும் சொல்லவில்லையே. கிளப்பி விட அது எதுவுமே எடுபடலைங்க. அதாவது தேர்தல் களத்துல இவங்க சொன்ன பொய்கள் எல்லாமே மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனால நான் சொல்றேன், இந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி. இதை தாண்டி இன்னும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்பாடியில ஒரு இப்படி பண்ணாரா, துரைமுருகன் பண்ணாரா? இதோட கொடுமை என்னன்னா, ராதாபுரம் தொகுதியில சபாநாயகர் அப்பா அவர்கள் இருந்த தேர்தல் பரப்புரை வாகனத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கொடியே கிடையாது. அப்ப கூட்டணியில அவங்களை எந்த மாதிரி இவங்க மதிக்கிறாங்க? அப்ப தொண்டர்கள் மத்தியில் அது மனசுக்குள்ள அந்த வழி இருக்கும்ல. அப்ப எப்படி முழு மனதோட அந்த கூட்டணிக்கு அவங்க வாக்களிப்பார்கள், தேர்தல் பணி செய்வார்கள் அப்படிங்கிறதான் பார்க்கணும் நம்ம. புரியுங்களா? அதுதான் அந்த கூட்டணி பொருந்தாத கூட்டணியாக இருக்கிறது அப்படிங்கிறதான். அதான் அந்த கருவாட்டு சாம்பாராக அது இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால கருவாட்டு சாம்பாரை மக்கள் ரசிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை. கேரளா மற்றும் புதுச்சேரி ரெண்டுக்குமே வெற்றிகரமான பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு சார் ராகுல் காந்தி, எதிர்கட்சி தலைவர். இங்க வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி ஹை கமாண்டே கேக்குது, டெல்லிக்கு கேக்குறாங்க. திமுகவினுடைய தலைமை டெல்லி தலைமைக்கு கேக்குறாங்க. என்ன சார் அங்க காங்கிரஸ்ல என்ன சலசலப்பு? அதான் சொன்னேன் அதாவது இது பாத்தீங்கன்னா இந்த திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் வருவதற்கு முன்பு பல விஷயங்கள் இருந்தது. அதாவது அவங்க காங்கிரஸ் டிவிக்கோட போக போது விஜய் கட்சியோட செல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விவாத பொருளா இருந்தது. அது எப்படியாவது இங்க இழுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்கன்னா இவங்க கனிமொழியெல்லாம் ராகுல் காந்தி அவர்களை பாக்குறதுக்கு திமுக தலைமை அனுப்பிச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா தொடர்ந்து அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ராகுலோட மிக நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம டிவிக்கோட அலைன்ஸ் போகணும் தொடர்ந்து கருத்துக்களை வைத்தவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி. அதை இப்படி சொல்லலாம், இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் விரும்புனாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது இல்ல இப்ப இருக்கிறவங்கிறத விட அப்ப தொடர்ந்து குரல் கொடுத்தவங்கன்னு நீங்க பாக்கணும். அதாவது ராகுலோட மிக இதுல இருக்கிறவங்க தான் அவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க. அதாவது பேசினவங்க எல்லாமே விஜய் கட்சிக்கு போகணும், டிவிக்கோட அலைன்ஸ் போகணும்னு சொன்னவங்க யாருமே ஒரு எம்எல்ஏ எம்பி அப்படிங்கறத நீங்க விட்டுட்டு பாத்தீங்கன்னா விசுவாசிகள். அதை தாண்டி திரு ராகுல் காந்தி அவர்களோட க்ளோஸ் நெருக்கமா நேரடி தொடர்பு ரொம்ப நெருக்கமாக அவர்களுடன் பயணிப்பவர்கள் தான் திரு பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாக்கூர் அவர்களா இருக்கட்டும், செல்வி ஜோதிமணி போன்றவர்கள்லாம் ராகுல் காந்தி அவர்கள் எப்ப வேணாலும் அவங்க பேசலாம், எப்ப வேணாலும் போய் பார்க்கலாங்கிறத ரொம்ப அந்யோன்யமாக திரு ராகுல் காந்தியோட பழகுறவங்க. இவங்க தான் இப்ப மறுபடியும் டிஎம்கேயோட போச்சுன்னா காங்கிரஸோட எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும். அவங்களோட இதுல கோரிக்கையில ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு 20-25 சீட்டை கொடுத்துட்டு பார்லிமெண்ட் தேர்தல் வரப்போ ஒரு 8 சீட்டு 10 சீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் நமக்கு இடங்களை ஒதுக்கி கிடையாது, உரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அவங்களோட கட்சியோட எதிர்காலத்தை நோக்கி தான் அவங்களோட இதை வச்சாங்க, டிமாண்டை வச்சாங்கிறதா உண்மை. அது எதுவுமே நடைமுறைப்படுத்த முடியவில்லை ராகுல் காந்தி அவர்களால. அதை தாண்டி ஒரு சக்தி அவரை தடுத்து விட்டது அப்படிங்கிறதா உண்மை. ப. சிதம்பரம் போன்றவர்கள்லாம் போயிட்டு திருமதி சோனியா காந்தி அவர்கிட்ட பேசி இந்த ஒரு வேண்டா விருப்பாக தான் இந்த கூட்டணியில உங்களை கொண்டு வராங்க. இல்ல சார், இப்ப இந்த பிரச்சனை உச்சத்துக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் பிரச்சாரத்துக்கு வரல. விஜய் அவர்கள் புதுச்சேரியில பேசும்போது உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் தாவேக பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னது, மாணிக்கம் தாக்கூர் தன்னுடைய தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அவர் நீங்கினது, செல்வ பெருந்தகை எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் இந்த பொறுப்புல இருக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாமே ஒரு பாயிண்ட்ஸ். ஆமாங்க, அது நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு பொருந்தாத கூட்டணியாக இது அமைந்து விட்டது. அதனோட வெளிப்பாடுதான் இதெல்லாம். புரியுதுங்களா? கூட்டணி கட்சி வந்ததுக்கு அப்புறம் கூட கூட்டணி உருவானது கூட வேற மாதிரி பாக்குறேன் சார். திமுக காங்கிரஸ்ல இருப்பவர்களை கபலீகரம் செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை ஏன் பொருந்தாத கூட்டணிங்கிறது தலைமைக்கு உண்மைதாங்க. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றது 100% உண்மை. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, ஜி.கே. மணி அவர்களோட பையன் யாரோட நெருக்கமாக இருந்தார்? அதாவது ஜி.கே. மணி அதிமுகல எப்படி ஒரு ஓபிஎஸ் இருந்தாரோ அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஜி.கே. மணி. இது தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரு ஜி.கே. மணியோட கேரக்டர் தெரிஞ்சு வச்சு அவரு தான் தொடர்ந்து சொல்றாரு. அதாவது அப்பா மகனோட நல்ல உறவே கெடுத்து இந்த ஜி.கே. மணி தொடர்ந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு இல்ல. இப்ப இவர் ராமதாஸ் சில வேட்பாளரே போடுறாரு, ஜி.கே. மணி நிக்கலங்கிறாரு. ஆனா பின்புறத்து வழியாக கொல்லைப்புறம் வழியாக ஒரு பையனை காங்கிரஸ்ல போய் அவங்களாம் சேர்த்துக்கல. நீங்க சொல்ல வரதுக்கு நான் சொல்ல வரேன். திரு ஜி.கே. மணி அவர்களோட பையன் தமிழ்குமரனை தயாரிப்பர் சங்க தேர்தல் எலெக்ஷன்ல தலைவருக்கு நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வைத்தது ரெட்ஜெயின் மூவி. அவங்கதான் பின்னணியில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தயாரிப்பர் சங்கத்துல இருக்க அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும்.
அவரை வந்து ஜெயிக்க வச்சது வந்து இவங்க திமுக பின்புலத்துல தான் ஜெயிக்க வச்சாங்க. திமுக டைரக்டா சீட்டு கொடுத்தா அது நல்லா இருக்காது, ராமதாஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கிட்ட மாதிரி, மருத்துவர் ராமதாஸ் அவர்களை வந்து இது பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு இவங்க பிரஷர்லாம் டெல்லியில போய் வந்து காங்கிரஸ்ல சேர்றாரு. காங்கிரஸ்ல 5 நாட்கள்ல வந்து அவருக்கு வேட்பாளர். சோ இது எல்லாம் தான் காங்கிரஸ்ல காலங்காலமாக இருக்கிற ஜோதிமணி போன்றவர்கள், மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் வந்து இது வந்து வெளிப்படையா வந்து அந்த அம்மா வந்து செல்வி ஜோதிமணி அவர்கள் வந்து காங்கிரஸை அழித்து விட்டார்கள். நேற்று வந்து அவர்கள் வந்து சீட்டு பேரம் நடத்துற காங்கிரஸை வந்து அழித்தே விட்டார்கள்னு சொல்லிட்டு அந்த அம்மா மணக்குமுறையில் விட்டுச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு காணொலி பார்த்தேங்க. உண்மையுமே நானே வந்து நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நம்ம கட்சியில இருக்கிறோம், கட்சியில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். காங்கிரஸை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மாநில தலைவராக ரஞ்சன் குமார்னு ஒருத்தர், அவரு டெல்லி விமானத்திலேயே ஒரு காணொலி போடுறாருங்க. ஏர்போர்ட் இப்படி வச்சு பேசுறாரு, இந்த மாதிரி நான் கட்சிக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் வீடெல்லாம் வித்து நான் செலவு பண்ணியிருக்கேன், என் பொண்டாட்டி நகையெல்லாம் நான் வச்சு பண்ணியிருக்கேன், இப்பயும் எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அழுகுறாரு. ஒரு 6-7 நிமிஷம் காணொலி அழுகுறாரு. சோ காங்கிரஸ் இந்த நிலைமைக்கு இன்றைய தலைமை தமிழக தலைமை வந்து கொண்டு போய் முட்டு சந்தில் நிறுத்தி இருக்காங்க. அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான காங்கிரஸ்ல இருக்க தொண்டர்கள் இருக்காங்க பாத்தியா, பார்த்திருக்கீர்கள் என்றால் திரு செல்வி ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் இவர்கள்லாம் அதுதான் சொல்ல வராங்க. எதிர்கட்சியுடைய விரோதம், மக்களோட வைத்தறிச்சல், கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு துரோகம், இதுதான் திமுகவின் குணமா அப்படின்ற கேள்வி வர உண்மைதான். ஏன்னா இவங்க மேல பாஜக வந்துரும் சொல்லி இவங்க கூட்டணி கட்சியிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அழித்து விட்டது அப்படிங்கறத உண்மை. ஒரு காமெடி ஒண்ணு பார்த்தேன் சார், கிட்னி எடுத்துறாங்க, அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, என்னடா கிட்னி எடுத்துட்டு என்னடா சொன்னாங்க, இது திமுக எம்எல்ஏ ஆபீஸ்லீங்க ஹாஸ்பிட்டல்லையா, எந்த ஹாஸ்பிட்டல், ஒரு காமெடி, ஒரே ஒரு காமெடி, படம் மட்டும்தான், எதுவுமே இல்ல. கிட்னி எடுத்தவரிடம் கேட்கிறோம், கிட்னி எடுத்த பிறகு என்ன சொன்னார்கள், பாஜக உள்ளே வந்து விடும் ஜாக்கிரதை என்று சொன்னார்கள் அப்படின்றாங்க. இது என்ன, இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. அந்த நிலைமையில தான் இருக்குதா அரசியல் அப்படிங்கிறதும் இருக்கு. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்கள் நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.